பின்பு தேவன், சத்தமா படிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். Then God said, let us make man in our image. Come on everyone. Let us make man in our image, according to our likeness. Let them have dominion over the fish of the sea, over the birds of the air, over the cattle, over all the earth, over every creeping thing that creeps on the earth. Purpose dictates design. Look at someone and say, purpose dictates design. ஒன்று எப்படி வடிவமைக்கப்படணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இது, அதோடைய நோக்கம். என்ன நோக்கத்துக்காக அதை உண்டாக்குறோமோ அதுதான் என்ன பண்ணுது, அதோடைய வடிவத்தை டிசைன் பண்ணுது. So the purpose is what defines the design. இப்போ ஏன் டயர், காரில் டயர் ரவுண்டாக வச்சுருக்கோம், சதுரமாக வைக்காம? கட் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லி சதுரமாக வச்சிட்டோம்னா கார் எப்படி ஓடும்? ஏற்கனவே ரவுண்டாக வைக்கும் போதே ஜம்ப் ஆகி தான் போயிட்டுருக்கீங்க. ரவுண்டாக எதுக்கு வீல் ரவுண்டாக இருக்குது? அது ஏன் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க? நல்லா ஜர்ன்னு ஓடணுன்ற ஒரு நோக்கம். அந்த பர்பஸ் வந்து என்ன பண்ணுது, அதோடைய டிசைனை ரவுண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுது. Why is a wheel of a car not square shape but it is round in shape? It's circular in shape. Is because so that it can run freely, it can rotate continuously. The design is defined by its purpose. Its purpose is to run, so it is designed in a circular. இங்க இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிசைன் இருக்கு. கேமராக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் மைக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் இருக்கு. அந்த டிசைன் அது இப்படி தான் இருக்கணும்ன்றதுக்கு டிசைன் எதுலேருந்து வருது? அதோடைய நோக்கத்திலேருந்து வருது. Everything over here has a design and the design is given according to its purpose of how it should function. அந்த பர்பஸை மீட் பண்ற மாதிரி இல்லைன்னா அதை என்னன்னு சொல்றோம்? மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் அப்படி சொல்றோம். If the design does not meet the purpose that it was designed for, we call it a defect. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்க பர்பஸ் போட்டிருக்கு இந்த வசனத்துல. என்னன்னு? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். அது என்னது? டிசைன். டிசைன். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் டிசைன். எதுக்காக? ஆள கடவர்கள். அது என்னது? பர்பஸ். Now the purpose and design are mentioned in this scripture. Your design is our image and our likeness. In the image of God and His likeness is the design. And why was it there? Because of the purpose, that is to have dominion. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆளும்படியாய் தேவன் தமது சாயலாக உங்களை உண்டாக்கினார். God created you in His image so that you can have dominion. தன்னுடைய சாயலா உண்டாக்குனதுக்கு ரீசன் என்னவா? நீ சொல்லு. ஆள பிறந்தவன் நீ. நல்லா உலுக்கி சொல்லுங்க. சொல்றது ஆள பிறந்தவன். Why did God create you in His image in this design? Is so that you can have dominion. You have born to have dominion. Have dominion. Say that. அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுத்து சொல்லுங்க. சொல்றதே வந்து டொமினியன் அப்படி சொல்றீங்க, அதை வந்து ஒரு மாதிரி சொல்றீங்க. நல்லா சொல்லுங்க. Have dominion. Have dominion. God wants you to have dominion. Say that again. God wants you to have dominion. God wants you to have dominion.
தேவன் நீங்க ஆளுகை செய்யணும்னு விரும்புகிறார். God wants me to have dominion. தேவன் நான் ஆளுகை செய்யணும்னு விரும்புகிறார். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் என்ன கொடுத்தாரா மனுஷனுக்கு? ஆளுகை கொடுத்தார். God gave dominion above all things, over all things to man. அது எப்படி? சரியா? பர்பஸ், டிசைன். அது ஆனா எப்படி அவுட் ஒர்க் பண்ணாரு? இந்த பர்பஸை பண்றதுக்கு என்னென்ன கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அடுத்த 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். The next 2 scriptures says what are the things he gave so that the man can exert this dominion. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். So God created man in his own image. In the image of God he created him, male and female he created them. In the image of God he created him, male and female he created them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆணும் பெண்ணும் சரிசமமாக தேவனுடைய சாயலை சுமக்கிறார்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Both male and female equally carry the image of God. வெறும் ஆதாம் மாத்திரம் தேவனுடைய சாயலை சுமக்கல, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சொல்லு, ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் எதை வெளிப்படுத்த முடியும்? தேவனுடைய சாயலை முழுமையை வெளிப்படுத்தணும்னா வெறும் ஆண் மாத்திரம் இருந்தா போதாது, இல்லாட்டி இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வெறும் பெண் மாத்திரம் இருந்தாலும் போதாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் தேவனுடைய சாயல் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். It is not that Adam individually was created in the image of God. God created men as male and female in his image equally shared, and they cannot fulfill the purpose of God if you stand as an individual unit as male or female. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. மேல், ஃபீமேல்